அந்த செல்வந்தர் வந்தா கொடுத்துடலாம்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளார குழந்தைக்கு எதிர்க்க செல்வந்தர் வந்து நின்னாருங்களாம். இதை பார்த்து அந்த பெண் குழந்தை அந்த செல்வந்தர்கிட்ட சொல்லிச்சா, ஐயா அந்த ரொட்டி தொண்டுல பொற்காசு இருக்கு, இது உங்களுதுதான், இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிச்சா. அதுக்கு அந்த செல்வந்தர் சொன்னாராம், மா இந்த பொற்காசு உனக்கு தான் நான் கொடுத்தேன். மற்ற குழந்தைகள்லாம் பெரிய ரொட்டி துண்டுக்காக தினம் போட்டி பொறாம சண்டை அப்படின்னு பண்ணி அந்த பெரிய ரொட்டி துண்டுங்களை எடுத்துக்கிச்சு. நீ என்ன மீறுதோ சாந்தமா இருக்கிற அந்த மீதி சின்ன ரொட்டி துண்டை தான் 3 நாளா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு உன்னுடைய பொறுமைக்காக என்னுடைய பரிசு இது. நீ பண்ணதை பார்த்த என்னுடைய வேலையால் முதல் நாள் எனக்கு சொன்னாரு, 2ஆம் நாள் 3ஆம் நாள் உனக்கு தெரியாம நானும் வந்து பார்த்தம்மா, இதெல்லாம் உன்னுடைய பொறுமைக்கு என்னுடைய பரிசு இந்த பொற்காசு அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த பெண் குழந்தைக்கு பொற்காசு கிடைச்சதுல பெரிய சந்தோஷம் இல்லைங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் கொடுத்துருச்சுங்களாம். சில பேர் இப்படிதாங்க, எதுலையுமே பொறுமையா இருக்க மாட்டாங்க. எல்லாத்துலயும் வேக வேகமா செய்வாங்க. வண்டி ஓட்டுறதுல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து, ஒரு பொருள் எடுத்து வைக்கிறதுல இருந்து, அடுத்த நாளே கோடீஸ்வரர் ஆயிடணும்னு அந்த எண்ணங்கள்லாம் கூட இவங்களுக்கு இருக்கும். உடனே 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 எல்லாமே நடந்துரும்ட்டு அந்த மாதிரி நடக்காத பட்சத்துல அவங்க ரொம்ப சோர்வாகவும் ஆயிடுவாங்க. எப்பவுமே நம்ம பொறுமையா நிதானமா தொடர்ந்து செய்யற செயல்கள் நமக்கு எப்பவுமே வெற்றியை தரும். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.